ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் ஷர்லி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சாம்பார் தூள் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, மிளகு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உளுந்து, துவரப்பருப்பு, மஞ்சத்தூள், சீரகம், கடலைப்பருப்பு, அரிசி, பெருங்காயத்தூள். இப்போ நான் பார்த்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் தான். இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் தூள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் அப்பப்போ செஞ்சு வச்சுக்கலாம். கடையில் வாங்கும்போது உங்களுக்கு ஒன்று காஸ்ட்லி, இன்னொன்று அதில் ஏதாச்சும் கெமிக்கல் கலப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அதனால் நம்ம வீட்டில் அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நீங்கள் எப்போவுமே வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அழுகி போகாது, காஞ்சி தான் போகும். அது காஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு எதாவது இந்த மாதிரி மசாலா பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதோட அளவுகள்லாம் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நாம் அதோட அளவுகள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ காஞ்ச மிளகா நீங்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா, தனியா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அந்த மாதிரி இது நான் இப்போ காஞ்ச மிளகா ஒரு 25 கிராம் எடுத்துருக்கிறேன். தனியா 50 கிராம் எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, கடுகு 2 இந்த மாதிரி ஸ்பூனு, டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு ஒரு 4 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, உளுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு, அப்புறம் துவரப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு, அரிசி நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, புழுங்கல் அரிசி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய கட்டியாக போட்டுக்கலாம். நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் அளவு. கருவேப்பிலை நீங்கள் வறுத்து பொடிச்சிட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், வாசனையாகவே இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். கடைசியில் லைட்டாக ஆறின உடனே அப்புறம் பவுட்ரு பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு நல்லா பவுட்ரு ஆகாது. இப்போ ஃபேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுட்டே வருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது தீஞ்சு போகாது. எல்லா பொருளுமே தீஞ்சு போகாமல் லைட்டாக வாசனை வந்தோடனே எடுத்துக்கலாம். நமக்கு இதை கடுகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீரகம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு லைட்டாக வாசனை வந்துச்சுன்னா போதும், அந்த அளவுக்கு எடுத்துடலாம், ரொம்ப தீஞ்சு போக வேண்டாம். வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் ஓரளவுக்கு நல்லாவே செவக்கிற அளவுக்கு வறுத்துருங்க, இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை வரும் உங்களுக்கு. பச்சையை போட்டிங்கன்னா, வறுத்துட்டிங்கன்னா அந்த கசப்போட அளவு கொஞ்சம் குறையும்.
வெந்தயம் ரெடி ஆயிடுச்சு. அரிசி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா போதும். எல்லா பொருளுமே நீங்கள் தனித்தனியாகவே போட்டு வறுத்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து வறுக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும், ஈவனாக வறுபடாது. அதனால தான் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே ட்ரையாக வறுக்கணும். எதுவுமே நீங்கள் ஆயில் போட்டு வறுக்க வேண்டாம். எல்லாமே ட்ரையாகவே வறுத்துருங்க. அரிசி இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரும்போது எடுத்துருங்க, போதும். இதுவும் இப்போ மிளகு வந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மிளகு உங்களுக்கு பொரியும் போது நல்லா வெடித்து வரும். அந்த மாதிரி இதாக போதும். கொஞ்சம் நல்லாவே சூடாயிடுச்சுன்னா ஒரு சவுண்டு வரும் உங்களுக்கு, டப்பு டப்புன்னா. அந்த டைமில் எடுத்துருங்க. மிளகெல்லாம் வந்து உங்களுக்கு சீசனில் வாங்கிட்டிங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். அதெல்லாம் கெட்டு போகாத ஐட்டம். நீங்கள் வாங்கி நிறையவே வச்சுக்கலாம். அப்பப்போ வெயிலில் காய் போட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மிளகு, வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே. இப்போ மிளகு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு ஐட்டமெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. எல்லா பருப்புமே தனித்தனியாக போட்டு பொடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆகும். அரிசியெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேகமாக பொடிஞ்சிடும், பருப்பு பொடியாது. அதனால் பருப்பு ஐட்டமெல்லாம் பொடிச்சிட்டு அப்புறம் அரிசியெல்லாம் போட்டு பொடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக கூட பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பருப்புகளெல்லாம் தனித்தனியாகவே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு துவர பருப்பு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் பருப்புகளெல்லாம் தனித்தனியாக வருங்க, தனியாவை தனியாக வருங்க. இல்லைன்னா தனியாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் பொடியாது. அதனால் தனியாக பொடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து கலந்துக்கலாம். பருப்பு வறுத்துட்டோம்னா அடுத்தது உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாமே தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் இது வைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே கலந்து கூட பொடிச்சிக்கலாம். அப்புறம் நீங்கள் சலிச்சிட்டு கூட பொடியத்தெல்லாம் திரும்பவும் இன்னொரு வாட்டி கூட பொடிச்சு வைக்கலாம். இதை உளுந்து வந்து உங்களுக்கு சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் ஸ்லிம்மில் வச்சே பொடிக்கணும். உளுந்து லைட்டாக செவந்துருச்சுனாலே போதும் உங்களுக்கு. உளுந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தனியா வறுத்துக்கலாம். தனியா வந்து ஃபஸ்ட் தனியாகவே வச்சுட்டு பண்ணுங்கள், அது சீக்கிரம் பொடியாது உங்களுக்கு. இது பாதி பொடிஞ்ச உடனே அப்புறம் பருப்பு அந்த மாதிரியெல்லாம் கூட போட்டு பொடிச்சிக்கலாம் நீங்கள். தனியா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை வரும் உங்களுக்கு. அந்த டைமில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் இது. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். மிளகா வந்து கூடவே கலந்துட்டு இருந்தால் ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா ரொம்ப கருப்பாயிடுது. இதுவும் நல்லா வாசனை வரும்போது கலர் மாறக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். நமக்கு மிளகா ரெடி ஆயிடுச்சு. மிளகா வந்து நம்ம மிளகு அரிசியெல்லாம் போட்டோம் இல்லையா, அதுலேயே சேர்த்துக்கலாம். மிளகா சீக்கிரம் பவுடர் ஆகிடும். கருவேப்பிலை வந்து நீங்கள் காய வச்சு போடலாம், நான் வந்து பச்சையாகவே போடுறேன். ஸ்லிம்மில் வச்சே கருவேப்பிலை வருங்க, இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. லைட்டாக சூடாச்சுனாலே போதும். கருவேப்பிலையே ரெடி ஆயிடுச்சு. தீஞ்சு போகாமல் இந்த அளவுக்கு பார்த்து ஸ்லிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் வந்து நமக்கு பவுடராக இருக்கிறதுனால அதை வறுக்க தேவையில்லை. பெருங்காயம் வந்து உங்களுக்கு முழுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வறுத்துட்டு பொடிச்சிக்கலாம். நான் பவுட்ரு போட்டிருக்கிறதுனால இது கூடயே கலந்து நம்ம பொடிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே ஆறட்டும். ஆறினோடனே பொடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாம் எல்லாமே ஆறிடுச்சு. ஒரு பொருளாக பொடிச்சு சல்லடையில் போட்டு சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையுமே பொடிச்சு போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலையெல்லாம் நல்லா உங்களுக்கு பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொடிச்சிங்கன்னா நல்லாவே பவுடர் ஆகிரும். இப்போ நம்ம பருப்பு எல்லாம் பொடிக்கலாம். நீங்கள் எல்லா மசாலாவுமே இப்படி தனித்தனியாக அரைச்சி சலிச்சுட்டு திரும்ப ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். அதுவே இது மாதிரி நல்லா சலிச்சிருங்க. இந்த மாதிரி கப்பியாக வர்றதை இன்னொரு வாட்டி கூட பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் போட்டு. சில முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு பொருளையுமே நீங்கள் தனித்தனியாகவே பவுட்ரு வறுத்துக்கோங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் நிறுத்தியே போடுங்க, இல்லைன்னா ரொம்ப சூடாகி தீஞ்ச மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அந்த சூட்டுக்கு. இப்போ நாம் வந்து இதில் மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டு இது கூட சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணது எல்லாமே சலித்தோம். திரும்ப ஒரு வாட்டி எல்லா பவுடரையுமே போட்டு சலிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிரும். இந்த மாதிரி திரும்ப சலித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு எல்லா மசாலாவுமே. இப்போ சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு. இந்த டப்பா வந்து உங்களுக்கு 100 கிராம் அளவு, 310 கிராம் வந்து சாம்பார் தூள் வந்திருக்குது. உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லைன்னா நான் சொன்ன அளவில் பாதி அளவுக்கு எடுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த மசாலா நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.